அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி சனிக்கிழமை, ஐப்பசி மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம சனி பிரதோஷம், தன்தேரஸ், இப்படி இந்த நாள் பல சிறப்புகள் வாய்ந்த அற்புதமான ஒரு நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு சரியா 7 மணியில இருந்து 7 மணி 18 நிமிடங்களுக்குள்ள இந்த இடத்துல இந்த பொருளை மட்டும் நீங்க ஊதி விட்டாலே போதும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தன்தேரஸ் இருக்கு, தனத்ரயோதசி. இந்த நாள்ல தான் தன்வந்திரி பகவான் அவதரிச்சாரு. அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த தன்தேரஸ் நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷம் வருது. இது சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுன்னே சொல்லலாம். இந்த நாளுக்கு மேலும் சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி அற்புதமான சேர்க்கைகள் இன்னைக்கு நமக்கு இருக்கு. ஏஞ்சல் கேஷியல், இந்த நம்பரோட சேர்க்கை நமக்கு இன்னைக்கு தேதியிலேயே வருது. 781. இதுதான் ஏஞ்சல் கேஷியலோட நம்பர். ஏஞ்சல் கேஷியல் நித்திகா தேவதை மாதிரியே நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுப்பாரு. பணம்னு மட்டும் இல்லாம ஏஞ்சல் கேஷியல் கிட்ட நாம என்ன வரம் கேட்டாலும் அது நமக்கு உடனடியா கிடைச்சே தீரும்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு அற்புதமான பலன்களையும் நம்ப முடியாத அதிசயங்களையும் ஏஞ்சல் கேஷியல் இன்னைக்கு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். அடுத்ததா அவசர பண தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 897ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு தேதியிலேயே இருக்கு. தீபாவளி செலவுக்கு இன்னமுமே பணம் கிடைக்கலன்னு சொல்றவங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில் 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு கிரீன் கலர் பெண்ணால எழுதிட்டு இந்த நம்பரை பார்த்து உங்களுக்கு பணம் எவ்வளவு தேவைப்படுதோ அதை நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. மனசுருகி பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா இந்த நம்பரை எழுதின ஒரு நாள்லையோ 2 நாள்லையோ நிச்சயமா உங்களுக்கு அவசர தேவைக்கான பணம் கிடைக்கும். 3 நாட்கள் வரைக்கும் இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்க கையில நீங்க எழுதிக்கலாம். முதல் நாளே உங்களுக்கு பணம் கிடைச்சிட்டா திரும்பி அடுத்த நாள் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த 897ங்கிற ஏஞ்சல் நம்பரை அடிக்கடி நீங்க பயன்படுத்தக்கூடாது. முக்கியமான அவசர தேவைகளுக்கு மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா இன்னைக்கு 999ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அமைப்புன்னே சொல்லலாம். இப்படி இந்த நாளில் பல அதிசக்தி வாய்ந்த சேர்க்கைகள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அந்த வகையில் இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கு சனி பிரதோஷம் இருக்கிறனால சிவபெருமான் நமக்கு சொல்லக்கூடிய பலன் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இன்னைக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கான கார்டை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். அற்புதமான பலன்களை தான் சிவபெருமான் இன்னைக்கு நமக்கு கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொல்ல போகிற பலன் இந்த நாளுக்கான பலனாக மட்டும் கிடையாதுங்க. ஏன்னா வந்திருக்கிற 3மே மேஜர் ஆர்கானா காட்சாக வந்திருக்கு. அதனால் இப்போ அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துக்கான பொதுவான பலன்னு சொல்லலாம். முதல் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆரம்பத்தை குறிக்குது. ஐப்பசி மாசத்தோட முதல் நாள், அதுவும் தன்தேரஸ் நாளில் நல்ல ஆரம்பம் உனக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. அதே சமயம் இந்த பிரபஞ்சத்தை அப்படி இல்லைன்னா உங்க குலதெய்வத்தை நீங்க நம்புங்க. உங்களை சுத்தி நல்ல விஷயங்கள் நடக்குதுங்கிறத உங்களை நம்ப சொல்லி சிவபெருமான் சொல்றாரு. நிறைய பேர் வாழ்க்கை மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்களா? அதனால தான் இந்த மாதிரியான எனர்ஜி கார்டில் எனக்கு வந்திருக்கு. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்ததா இந்த 2வது கார்டை பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு கன்ஃபார்மாக தெரியுதுங்க. உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குது, உங்கள் கூடவே இருக்குங்கிறத தான் இந்த 2வது கார்டு எனக்கு சொல்லுது. அதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் முடிவெடுக்கிறதுல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னால்
அந்த துறையில் யார் அனுபவசாலியோ அவங்கக்கிட்ட நீங்கள் ஐடியாஸ் கேளுங்க. எந்த முடிவை எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்கக்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக 3வது கார்டு பார்த்தீங்கன்னா, டாரோ கார்டு ரீடர்ஸ்க்கு நல்லாவே தெரியும் இந்த கார்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதுன்னு. இந்த 3வது கார்டு நிறைய ரீடிங்ஸில் நமக்கு வரவே வராது. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் நம்புங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் இன்னைக்கு நமக்கு சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம், நல்ல ஆரம்பம் உன்னோட வாழ்க்கையில் காத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு இந்த பிரபஞ்சத்தையும் உன்னோட குலதெய்வத்தையும் நீ நம்பு. அதே மாதிரி உன்னோட ஆழ் மனசு என்ன சொல்லுதுங்கிறத கேளு. அதுக்கு உன்னோட மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ. இதுதான் இந்த யூனிவர்ஸ் நமக்கு சொல்லக்கூடிய விஷயம். சரி, இப்போ இந்த நாளில் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்களும், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, வீண் வரைய செலவுகள் குறையிறதுக்கு, இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நைட்டு 7 மணியில இருந்து 7 மணி 18 நிமிடங்களுக்குள்ள செய்யுங்க. இது என்ன ஸ்பெஷலான டைம்னு கேட்டிங்கன்னா, இது சித்தர்களால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பணவசிய நேரம்னா என்னன்னு நல்லாவே தெரியும். எப்பயுமே பஞ்சமி திதியில் தான் பணவசிய நேரத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கிறனால, அதுலேயும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த பணவசிய நேரம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டைமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 781ங்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்குது. இன்னைக்கு பணவசிய நேரம் முடியக்கூடிய டைமும் 718. அந்த வகையில் இந்த பணவசிய நேரத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். இன்னைக்கு தன்தேரஸ் நாளில் புதுசாக மஞ்சள் தூளை வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி மஞ்சள் தூள் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா, அந்த மஞ்சள் தூளில் இருந்து ஒரு சிட்டிகை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இப்போ சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் தூளில் இருந்து ஒரே ஒரு சிட்டிகை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்ததான் நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போது நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட, உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட, மகாலட்சுமி தாயார் மற்றும் குபேர பகவான் கிட்ட பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பாசிட்டிவாக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அடுத்ததா உங்கள் இடது கையில் உள்ளங்கையில் மகாலட்சுமி தாயாருக்குரிய சிம்பலை வரைஞ்சிக்கோங்க. அந்த சிம்பல் உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீனில் தெரியும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு இந்த சிம்பல் வரைஞ்சி வச்சிருக்கிற இடத்துல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை வச்சுக்கோங்க. இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய குபேர பகவானுக்குரிய நம்பரை ஒரு 5 நிமிஷம் தொடர்ந்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லுங்கள். அந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 5 4 4 7 9 5 9 5 4 4 7 9 5 9. இதுதான் அந்த நம்பர். இந்த நம்பரை 5 நிமிஷம் சொல்லி முடித்ததுக்கப்புறமா இந்த மஞ்சள் தூளை எடுத்து கொண்டு போய் பணம் வைக்கக்கூடிய இடத்துல பீரோவில் நீங்கள் ஊதி விட்டுருங்க. இந்த மஞ்சள் தூள் இருக்கக்கூடிய இடத்துல அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அதிக அளவில் பண சேர்க்கை ஏற்படும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை நிச்சயமாக குறையும். அதே மாதிரி வீண் வரைய செலவுகளும் குறையும். நமக்கு இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அற்புதமான தீர்வை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது. இப்படி ஊதி விட்டுருக்கக்கூடிய மஞ்சள் தூளை 1 வாரம் கழித்து நீங்கள் சுத்தம் பண்ணிக்கலாம். இவ்வளவு தான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.